வெண்டைக்காய் குழம்புங்க, புளிக்குழம்பு. வெண்டைக்காயை தேவையான அளவுக்கு நறுக்கிட்டுங்க, வெறும் வாணலியில் ஒரு வணக்குவோம். அந்த வளவளப்பு போகிறதுக்காக கொஞ்சம் வணங்கின உடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வணக்கினோம்னா அந்த வளவளப்பு போயிடும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சு கொடுங்க. வணக்கினதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சுடுவோம். அதில் வெங்காயத்தை நறுக்கி பூண்டை நசுக்கி போட்டு வணக்குவோம். அதோடு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் வைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்கோ. குழம்பு ஓரளவுக்கு நல்ல ஒரு கெட்டியாக வரும். அதையும் போட்டு வணக்கிட்டு ஒரு தக்காளி போதும், அதையும் போட்டு நல்லா வணக்குங்க. இந்த சமயத்தில் புளியை ஊற வச்சுருங்க. இப்போ மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை அதிகப்படுத்திக்கலாம், குறைச்சிக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்பூன் தாங்க நான் போட்டிருக்கிறேன். இந்த அளவு ஒரு 5 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி வருங்க குழம்பு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதையும் வணக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளியை எடுத்துகிட்டு வருவோம். அதை ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம். இதோட வணக்கின வெண்டைக்காயை போட்டு மறுபடியும் கொஞ்சம் வணக்குவோம். இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த வெண்டைக்காயோடு சேர்ந்துடும். இப்போ அந்த புளியை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவோம். இது கொதி வரும்போது தேங்காய் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்து சேர்த்துவோம். தேங்காய் ஊற்றின உடனே ஒரு கொதி வந்தால் போதும், அதிகமாக கொதி வர வேண்டாங்க, அந்த ருசி மாறிடும். இதுக்கு சீரகம், கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதையும் இதோடு சேர்த்து ஒரு கொதி விட்டோம்னா அருமையான வெண்டைக்காய் குழம்பு ரெடியாக இருக்குங்க. நல்ல ருசியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் செஞ்சு கொடுங்க, லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆலோசனைகள், அறிவுறுத்தல்கள், வேறு உங்களுக்கு பிடிச்சமான சமையலை சொல்லுங்கள். எங்களுடைய அனுபவத்தில் இருக்கிறத வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். கிட்டத்தட்ட 3000-4000 கண்டென்ட்டு வச்சுருக்குறோம். ஒவ்வொன்றா வருங்க. எல்லாமே பாரம்பரியமானதுங்க. இப்போ இருக்கிற லேட்டஸ்டெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. பாரம்பரியமாக நம்ம கிராமத்தில் நம்ம அம்மா, நம்ம அக்கா சமைச்சதுங்க நல்ல நீட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம சேனலுக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையான வெண்டைக்காய் குழம்புங்க. சாப்பிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க.